சென்னையில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் கான்க்ளேவ் முடிச்சுட்டு ஸ்டே பண்ணியிருந்தேன். அப்போ என்னோட ஃப்ரெண்டுக்கான ரிலேட்டிவ் அவர் வந்து மீட் பண்ணணும் அப்படின்ட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாரு. இப்போ சென்னையில் வந்து ஒரு காஃபி டேயில் மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணோம். அவர் என்ன அப்படின்னா டெக்ஸ்டைல் ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணிட்டு வராரு. ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸாக அந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு வராரு. அவருக்கு என்ன அப்படின்னாக்க என்னோட கம்பெனி நிறைய அன்ஆர்கனைஸ்டாக இருக்கு. ஸோ ஐ வாண்ட் டு ஜஸ்ட் மேக் மை கம்பெனி ஆர்கனைஸ்ட் அண்ட் டேக் திங்ஸ் டு த நெக்ஸ்ட் லெவல். எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ நான் கேட்டேன், சார் என்னென்னவெல்லாம் உங்களுக்கு பாதரிங் ஃபேக்டரா இருக்கு, நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாரு. இப்போ ஒரு 10-12 பாயிண்ட் லிஸ்ட் பண்ணார் ஆக்சுவலா. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னார் அப்படின்னா, எங்க எம்ப்ளாயிஸ் வந்து யாருமே டயத்துக்கு வர்றதில்ல, எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டான். நான் கேட்டேன், வாட் டைம் சார் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் என்ன அப்படின்னு கேட்டேன். 9 o'clock அப்படின்னாரு. பட் நீங்க எத்தனை மணிக்கு சார் ஆஃபீஸ் போறீங்க as an entrepreneur அப்படின்னா, நான் வந்து 10 o'clock and 10:30 போவேன் அப்படின்னாரு. Then I told him, from tomorrow onwards, just make yourself available at your office at 8:50. நீங்க 8:50க்கு போங்க, don't interact with anybody, just stand in front of the gate and see the progress in the next 1 week கழிச்சு பாருங்க அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலா. I received a call, he was stating that next dayல இருந்து அவர் என்ன பண்ணாரு அப்படின்னாக்க, நான் ஏதோ மந்திரம் போட்டு சொன்ன மாதிரி அதை அப்படியே எடுத்துக்கிட்டு 8:50க்கு போயிட்டு நின்றுட்டு இருந்திருக்காரு. அன்னைக்கு லேட்டா வந்தவங்க எல்லாம் ஒரு மாதிரி கில்ட்டினஸா பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு 1 week அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்லோலி எல்லா நம்பர்ஸும் ரெடியூஸ் ஆயிட்டு, ஸோ ஆல் த பீப்புள் ஆர் ஸ்டார்டட் கமிங் பிஃபோர் 9 o'clock. நம்பர் 1. நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு நான் இன்னொரு ஒரு பாயிண்ட் ஒரு ஆண்டர்பிரனருக்கு சொல்ற விஷயம், நம்ம டேபிள், ஹவு அவர் டேபிள் இஸ் ஆர்கனைஸ்ட். ஒரு எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு ஆண்டர்பிரனரையோ ஒரு பிசினஸ் ஓனரையோ நீங்க பாக்குறதுக்காக மீட் பண்றதுக்காக ஏதாவது உங்களுக்கு ஒரு டேபிள் வந்தா, உங்க டேபிளுக்கு வந்தாரு அப்படின்னாக்க, உங்க டேபிள் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, இட் ஷுட் பி ஹைலி ஆர்கனைஸ்ட், வெரி நீட்டா ஆர்கனைஸ்டா எல்லாமே பக்காவா இருந்தது அப்படின்னாக்க, இட் இஸ் வெரி கிளீன் அண்ட் யுவர் ஆஃபீஸ் டேபிள் இஸ் நாட் லோடட் வித் ஃபைல்ஸ். அது என்ன ஆகும் அப்படின்னாக்க, தட் இஸ் ஆல்சோ பிக்கஸ்ட் இன்ஸ்பைரிங் ஃபேக்டர். நிறைய ஒரு ஆண்டர்பிரனர்ஸ் டேபிள போய் பாத்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் ஓனரோட டேபிள போய் பாத்தீங்க அப்படின்னாக்க, ஒரு பயங்கரமா ஒரு கிளீன் பண்ணியே 10 நாள் இருக்கும், நிறைய ஃபைல்ஸ் டம்ப் ஆகி இருக்கும், ஒரு மாதிரி அன்ஆர்கனைஸ்டா இருக்கும். ஸோ தட் வில் ரிஃப்ளெக்ட் அபவுட் தி பர்சனாலிட்டி ஆஃப் தி entrepreneur. Right? I told him your table should be very very organized. Number 2, இது அவர் செஞ்சார். தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு உங்க எம்ப்ளாயிஸ் வந்து ஏதாவது ஒரு ஃபைல் சப்மிட் பண்ணா, ஒரு லெட்டர் சப்மிட் பண்ணா அப்ரூவலுக்கு எவ்வளவு நாள் சார் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்க, he was telling that நான் வந்து ஒரு 4 to 5 days எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் இனிமேல் நெக்ஸ்ட் டே டுமாரோல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னாக்க, எந்த ஒரு ஃபைல் எது வந்தாலும் ஒரு 3 ஹவர்ஸுக்கு மேல, மேக்சிமம் 6 ஹவர்ஸுக்கு மேல எந்த ஃபைலையுமே எந்த பேப்பரையுமே டோன்ட் அலோவ் தோஸ் பேப்பர்ஸ் டு ஸ்டே இன் யுவர் டேபிள். ரைட்? கிளீன் பண்ணி பாருங்க, தென் உங்க எம்ப்ளாயிஸினுடைய எக்ஸிகியூஷன்ஸ்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்க அப்படின்ட்டு சொன்னேன். தட் இஸ் கால் மேபி த தேர்ட் பாயிண்ட். அந்த கான்வர்சேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, அவரு ரொம்ப ஒரு பாதர் பண்ண ஆஸ்பெக்ட் வந்து, எங்கள் எம்ப்ளாயிஸ் வந்து நிறைய பேர் ஹெல்த்தியாக இல்லை, சிக் லீவ் அடிக்கடி அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னாரு. இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் எவ்வளோ நேரம் ஜிம்முக்கோ மற்றபடி ஃபிட்னஸ்க்கோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்க, இல்லைங்க நான் வாக்கிங் போவேன், அது இன்ஸ்டால்மெண்ட் வாக்கர், எப்போவாவது ஒரு நாள் நினச்சா போவேன், அன்னைக்கு ஒரு மாதிரி நேரமாகி தூங்கி எந்திரிச்சேன் அப்படின்னாக்க நான் போக மாட்டேன், நானே ஹைலி அன்ஆர்கனைஸ்டாக தான் சார் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். பட் வாட் ஐ டோல்ட் ஹிம், ஒரு ஆண்டர்பிரனர், ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு ஹெல்த் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஆர்மி ஆஃபீஸருக்கு இருக்கிற ஹெல்த் எவ்வளோ ஃபிட்னஸ் இருக்கோ அந்த ஃபிட்னஸ் இருக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க சார், நாளைக்கு நியர்பை இருக்கிற ஏரியாவில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஜிம்மை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஒரு ஜிம் ஜாயின் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயின் அப்படி இப்படியெல்லாம் இருக்கும், இதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி சக்ஸஸ் பண்ணி ஒரு 3 months நீங்கள் அது கடந்து போக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ட்ரெமெண்டஸ் வந்து சேஞ்சஸ் உங்கள் ஹெல்த்தில் பார்க்கலாம். உங்கள் ஹெல்த்தை நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் வந்து வைபை, பாசிட்டிவ் ஹெல்த்தை வச்சுக்கிட்டு பாசிட்டிவ் வைபை வந்து நீங்கள் ஆஃபீஸில் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா, அது வந்து ஒரு 10 பேர்த்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது அவர் என்ன பண்ணார், நான் ஏதோ சொன்ன வார்த்தையை வந்து ஒரு மந்திர வார்த்தை மாதிரி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் டேவே போயிட்டு அதை வந்து ஒரு 4-5 பக்கம் போயிட்டு அவர் ஐடென்டிஃபை பண்ணி சர்ச் பண்ணி ஒரு ஜிம்மை ஜாயின் பண்ணி பல போராட்டத்துக்கு அப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு நான் கண்டினியூஸாக போயிட்டுருக்கேன். இதில் இன்ஸ்பயர் ஆகி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கி, எங்கள் ஆஃபீஸ்லேயே ஒரு சின்ன ஸ்பேஸுக்கு ஜிம்முன்னு அலாட் பண்ணி, ஸோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி நாங்கள் எல்லா பீப்புளும் வந்து இப்போ தே ஸ்டார்டட் ஒர்க்கிங்.
இந்த ஜிம் இன்ஸ்டால் பண்ண பின்னாடி எங்களுடைய எம்ப்ளாயி ரிட்டன்ஷனே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்லாமல் ஒரு எம்ப்ளாயருக்கு வந்து அவருடைய நான் வெர்பல் கம்யூனிகேஷன் வந்து இட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? நான் வெர்பல் கம்யூனிகேஷன் இஸ் வெரி 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 பவர்ஃபுல். தட் கிரியேட் அ ட்ரெமெண்டஸ் இம்பேக்ட் ஆன் யுவர் லீடர்ஷிப் எபிலிட்டிஸ். நான் வெர்பல் கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் மேன் அவருடைய ஆஃபீஸில் அவர் இருக்கிற அந்த ப்ரெசன்ஸ் இருக்கிற டயத்தில் த வே ஹி வாக்ஸ், த வே ஹி ஸ்பீக்ஸ், த வே ஹி ட்ரெஸ் அப், ஈவன் தட் வாட் வே ஹி ஸ்டீட்டட் ஆன் த டேபிள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இம்பேக்ட். அதனால் உங்களுடைய நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது அது பெர்ஃபெக்டாக இருக்கணும் சார். நல்லா பெர்ஃபெக்டாக ட்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் வில் மேக் அ கிரேட் இம்பேக்ட் அப்படின்னா. ஸோ அது வந்து அவருக்கு ஒரு பெரிய டேக் அவேவாக இருந்தது அப்படின்னாரு. தென் ஒரு அனதர் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு எப்படி ஹெல்த் இம்பார்ட்டண்ட்டோ ஒரு மேனுக்கு, அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கு இந்த ஃபினான்சியல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப 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 பவர்ஃபுல். என்னென்னா, ஃபினான்சியல் ஹெல்த்தில் யாருமே கொஸ்டின் கேட்கக்கூடாதுங்க. நோபடி சுட் கொஸ்டின் அஸ். என்னன்னா, நம்ம நான் பில்லு கேஷு அந்த மாதிரியே விட்டுட்டு கம்ப்ளீட்டாக டிஜிட்டலில் எல்லாமே வந்து ஒயிட்டில் தான் பிஸ்னஸ் பண்ணுவான் அப்படின்னு பண்ணுங்க. தென் எல்லாமே டேக்ஸபிள் இன்கமாக எடுத்துகிட்டு வாங்க. ஜஸ்ட் மேக் யுவர் புக்ஸ் as very very straightforward and transparent and clean. Then you can your financial statement, your book might be a open book for everybody. That is the greatest example. Even this universe will respond you to take your business into the next level. Moreover, that is an information, that is a signal and positive message you are sending to all employee that நம்ம வந்து ஒரு ஃபினான்சியல் டிசிப்ளின் வந்து நம்ம எல்லாத்துக்கும் வேணும். அட் எனி காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணுறதோ, இல்லை ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு சின்ன பிரைப் கொடுத்தா வாங்குறதோ, ஸோ எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனி பக்காவாக இருக்கும், growth பக்காவாக இருக்கும். ஈவன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வில் ஹானர் யூ. வி நீட் நாட் worry about anybody. The employee also வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணி ஒரு பக்காவான ஒரு பிஸ்னஸ் வந்து தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் ஹெல்த். அதுக்கப்புறம் இந்த மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ஒரு பேராமீட்டர் இருக்குது. ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு வந்து ஹீ சுட் ஹேவ் அ ஸ்ட்ராங் மென்டல் ஹெல்த். அந்த ஸ்ட்ராங் மென்டல் ஹெல்த் இருக்கும்போது தான் வந்து உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். அந்த பீஸ் ஆஃப் மைண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிளாரிட்டி ஆஃப் திங்கிங் இருக்கும், க்ரியேட்டிவிட்டி இருக்கும், அந்த தாட்டினுடைய டெப்த்னஸ்ஸு அங்கே தான் வரும் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு 3 விஷயம் பண்ணணும். ஒன்று என்ன அப்படின்னாக்க, வாரத்தில் வீக்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அ டே ஆகுது, இஃப் இட் இஸ் பாசிபிள் 1 டேனா தட் இஸ் குட்டுங்க. ஹாஃப் அ டே ஆகுது எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ரீ டே, அவே ஃப்ரம் டிவி அண்ட் அவே ஃப்ரம் மொபைல். நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸு கம்பல்சரி, இல்லை 15 days ஒன்ஸ் பண்ணால் கூட ஆல்ரைட்டு தான். சைலன்ஸ் டே, மார்னிங் காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஈவினிங் வந்து தூங்க போகிறது வரைக்கும் டோன்ட் டாக் டு எனிபடி, ஜஸ்ட் மெயின்டைன் அ சைலன்ஸ் இன் அ டே. உங்களோட எனர்ஜி லெவல் நெக்ஸ்ட் வீக் வந்து அப்படி பொங்கி வெளியிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரீடிங் ஆல் தி குட் லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ். செலக்ட் மேபி தட் குட் பஞ்ச் ஆஃப் புக்ஸை வீட்டில் வந்து எல்லாரும் ஆண்டர்பிரனர் வந்து இட் இஸ் அ கம்பல்சரி டு பில்ட் அ லைப்ரரி எவரி டே. வைண்ட் அப் த டே அட்லீஸ்ட் மேபி தட் 1 hour பிஃபோர் ஆக்சுவல் டேலேருந்து. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் டேவை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, யூஸ்வல் டே வந்து எப்படி வந்து ஒரு 10 மணி வரைக்கும் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாக்க, நான் அதுக்கப்புறம் தான் பெட்டுக்கு போகிறேன் சார் அப்படின்னா, நீங்கள் ஒரு 9 o'clock எல்லா ஆக்டிவிட்டியுமே முடிச்சுட்டு மொபைல்லேருந்து இன்க்ளூடிங் சைலண்டில் போட்டு கம்ப்ளீட்டாக ஒரு மெடிடேஷன் பண்ண மாதிரி, ஒரு கேட்டர்பில்லர் லைஃப் மாதிரி ஒரு 1 hour வந்து புக் ரீடிங்க்கு வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த 3 விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை எங்கேயோ கொண்டு விட்டுரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா. இது ஒரு சூப்பரான திங்கிங் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உதவும். அடுத்த பாயிண்ட்டு, ஒரு ஆண்டர்பிரனர் வந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி பார்க்கும்போது, நீங்கள் ஏன் சார் ஆண்டர்பிரனர் ஆனீங்க அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயம், இல்லை சொல்லாட்டி கூட அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, தேர் ஆல் ஒரு அட்டானமி சீக்கர்ஸ். அட்டானமி சீக்கர்ஸ்னால் என்னை யாரும் கொஸ்டின் கேட்கக்கூடாது, நான் அதையெல்லாம் விரும்புறதில்லை, நான் ஒரு ஃப்ரீ பேர்டாக இண்டிபெண்ட்டாக என்னோட லைஃப்பை நான் பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். இந்த டயத்தோடு சேர்ந்து கிளாக்கோடு சேர்ந்து 9 o'clock போகணும், 5 o'clock வரணும், தென் 1 to 2 ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு நான் விரும்புறதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதில் என்ன அப்படின்னாக்க, இது ஒரு டேஞ்சரஸ் ஆஸ்பெக்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடும். இதில் ஒரே ஒரு பேராமீட்டர் என்ன அப்படின்னாக்க, நம்மளை வந்து கொஸ்டின் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா
ட்ரை டு ஐடென்டிஃபை த மென்டார். ஒரு மென்டார் ஐடென்டிஃபை பண்ணி நம்மளை கொஸ்டின் கேட்கறதுக்கான மென்டார். தட் இஸ் கால் செல்ஃப் எவாலுவேஷன் சிஸ்டம். நம்மளை வந்து சம்படி ஷுட் டாஸ்க் கொஸ்டின் எண்ட் ஆஃப் திஸ் மந்த் நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், சேல்ஸ் எப்படி இருக்கு, மார்க்கெட்டிங் எப்படி இருக்கு, ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி இருக்கு, growth ப்ராஸ்பெக்டிவ் இருக்கா, எக்ஸ்பேண்ட் பண்ணி பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகிறோமா அப்படிங்கிறத நம்மளை கொஸ்டின் கேட்கறதுக்கு ஒரு மென்டார் இருந்து ஒரு செல்ஃப் மேட்ரிக்ஸ் இருந்து கொஸ்டின் பண்ணோம் அப்படின்னாக்க சார் நம்ம சப்போஸ் வந்து டீவியேட் ஆனாலும் ஒரு ரைட் ட்ராக்ல எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் ஆகும். At last, very, very powerful aspect, it's called power of communication, right? What I told him at the concluding speech along with the coffee, sir, நீங்கள் யூஸ் பண்ணுற வேர்டு, the choice of words in a day, the morning வந்து ஆஃபீஸில் உள்ளே போகிறதுலேருந்து the whole day ஸ்பெண்ட் பண்ணுறதுலேருந்து ஈவினிங் வெளியில் வர வரைக்கும் ஈவன் ஃபோன் கான்வர்சேஷனில் கூட என்ன சாய்ஸ் ஆஃப் வேர்ட் விச் ஆர் யூஸிங் டு கம்யூனிகேட் டு த பீப்புள் அண்ட் மெயின்டைனிங் த கான்வர்சேஷன், அது மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும் சார். எப்போவுமே பாசிட்டிவாக பேசுங்க. சூஸ் அ பெஸ்ட் வேர்ட்ஸ், சூஸ் தி பாசிட்டிவ் வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு டாஸ்க் சொல்கிறீங்க, அவர் என்னால் முடியாது அப்படின்னு சொன்னார் அப்படின்னாக்க அதை அவரை கொஞ்சம் திருத்தி சொல்லுங்கள். என்னால் முடியலைன்னா யாருனால முடியும்ப்பா, அந்த மாதிரி ஒரு திங்க் பண்ண எல்லாமே பாசிபிள் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்களும் பாசிட்டிவாக இருங்க. த ஹோல் கம்பெனி வில் பிகம் பாசிட்டிவ் அண்ட் மேபி தட் யுவர் கம்பெனி வில் பிகம் தி ஃபேவரட் பிராண்ட் அண்ட் கம்பெனி ஆஃப் திஸ் ஹோல் யூனிவர்ஸ்.